இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கேற்ப தான் இவங்களுடைய குணங்கள், இயல்பு எல்லாமே அமையும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எப்பவும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க. அடிக்கடி மாற மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ராசின்னு இந்த ரிஷபராசியை சொல்லலாம். ரொம்ப சுதந்திரமானவங்க. அதே மாதிரி ஒரு பந்தயம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதில் எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி செய்வாங்க. தினம் தினம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் பெரும்பாலும் அமையும். சுயசார்பான மனிதர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். கௌரவம், தினம் தினம் எதையாவது ஒன்று செய்யணும், நம்மளுடைய பெயர் நிலைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தினம் தினம் யோசிக்கக்கூடியவங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம். தினமுமே வாழ்க்கையில் ஸ்பெஷலாக பண்ணலாம், இன்றைய தினம் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப பாரம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே கொஞ்சம் அமைந்துடும். குடும்ப சுமையும் சின்ன வயசுலேயே கொஞ்சம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். சரி, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்ல காப்பாற்றுற குணமுடையவங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு தோற்றமுடையவங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். வருகின்ற நாட்கள் ரொம்ப தைரியமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய செயல்கள் எல்லாமே மற்றவங்க பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க, எதுலேயுமே தயங்க மாட்டீங்க. பயமே இல்லாமல் ஒரு சுபாவம் உள்ளவங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம். எல்லாத்தையுமே ஈடுபடுவாங்க, எல்லா செயல்லையுமே கலந்துக்குவாங்க. அதில் எல்லாமே பயம் இல்லாமல் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். வருகின்ற நாட்கள் ரொம்ப தைரியமான நாட்களாகவும் ரொம்ப தயக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் இருப்பாங்க. தந்தை மூலியமாவோ அல்லது தந்தை வழி உறவுகள் மூலியமாவோ நிறைய உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. சகோதரருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வார இறுதியில் சகோதரர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், பெரிதாக ஒரு பாதிப்பும் வராது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் முழு கவனமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு கையில் ஓரளவுக்கு வருமானம் இந்த வாரத்தில் இருக்கும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். பணி தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் எங்கேயாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு இந்த டைம் சென்று வருவீங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அதனால் இதுனா வரைக்கும் மனபாரமாக இருந்த உங்களுடைய மனது கூட மனசு ரொம்ப லேசாயிரும். அவங்க மூலிமா அவங்க நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுனால ரொம்ப மென்மையான
வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்க போகுது. அதே மாதிரி பொருள்கள் மீது ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு இந்த டைம் கொஞ்சம் ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குறது நல்லது. இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமான வாரமாக அமையும். பெண்கள் எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது. அதனால் வருகின்ற வாரம் நீங்கள் பேசிய பல காரியங்களை சாதிக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்க மூலிமா கூட நல்ல ஒரு உதவி இந்த வாரத்தில் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எல்லா காரியங்களுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களை தேடி வரும். நம்பிக்கைக்குரிய ஒரு வாரமாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீண் அலைச்சலை கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலனும் இந்த வார இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை உடனே முடிக்க முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இந்த வாரத்தில் இருக்கும். வெளி நபர்களால் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொந்த விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் பாடங்களை படித்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். கார்த்திகை 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பண வரவில் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் நீங்கள் இந்த வாரத்தில் வச்சுருப்பீங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பர செலவுகளை கூட இந்த டைம் கொஞ்சம் குறைச்சிக்குவீங்க. புதிதாக வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, இந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிதாக வீடு கட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுங்க. அதே மாதிரி மனை வாங்குற மாதிரி இருந்ததுன்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அப்புறம் முடிவு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு பாராட்டு, உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்டு இருந்த ஒரு விஷயத்தை கூட இந்த டைமு நீங்கள் இறங்கி செய்வீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்க பெரியவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு நபர் கூட இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவாங்க. தேவையற்ற இடமாற்றங்கள் இந்த டைம் வரும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அடிக்கடி உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க. வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு அது வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த பணத்தை இந்த வாரத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறையணும் அப்படின்னா பௌர்ணமியில் மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முடிந்த இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற குழப்பங்களும் நீங்கும். அதனால் முடிந்த அளவுக்கு
பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் தொல்லையும் குறையும், பணத்தட்டுப்பாடும் குறைய ஆரம்பிக்கும், மனதில் இருக்கிற குழப்பமும் குறையும். அதனால் முடிந்தால் இதை செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.